பிக் பாஸ் சீசன் 8 வந்து கடைசி கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அடுத்த வாரம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் ஜெயிச்சிட்டா போதும். டைரெக்டாக ஃபைனல் வீக்குள்ளே போயிடலாம். இதனால் எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வந்து டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கிறதுக்கு பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேர்ட் ப்ரோமோவில் வந்து பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அடுத்த கட்ட முடிவு என்ன எல்லாமே சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவில் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரில, அன்ஷிதா வந்து இருக்க மாட்டாங்க. மீதி இருக்க ஹவுஸ்மேட்ஸாக உட்காந்து வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து பார்த்துட்ருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்க வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து சொல்லிகிட்ருப்பார் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து. அதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நம்ம சொன்ன கான்செப்ட் படி அன்ஷிதா வந்து செகண்ட் எவிக்ஷனாக இருந்தாங்க. அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க. சரி, ஓகே, அடுத்த வாரம் எப்படியெல்லாம் டாஸ்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஈகராக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, செங்கலா டாஸ்க்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே. டிக்கெட் டு ஃபினாலேனா சும்மா வாங்க, அந்த டிக்கெட் டு ஃபினாலே மட்டும் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபைனலுக்கு போயிடலாம். அதாவது அந்த ஃபைனல் வீக்கோட நாமினேஷனுக்கு போயிடலாம். ஃபைனல் வீக் வந்து எல்லாருமே நாமினேட் ஆவாங்க. அதுக்குள்ளே வந்து பணப்பெட்டி வரும். அது எல்லாமே கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பும் கூட உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எல்லா போட்டியாளருமே ஈகராக போட்டி போடுவாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு தோணுது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் யார் என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் டீமில் வந்து ரொம்பவுமே எஃபர்ட் போட்டு பண்ணுவாங்கன்னு தான் தோணுது. அடுத்த வாரம் மேக்ஸிமம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே முடிஞ்சதுக்கப்புறமேலு பணப்பெட்டிக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த பணப்பெட்டியை தூக்குறதுக்கும் பிளான் வந்து நிறைய போய்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டிக்கெட் டு ஃபினாலே வந்து யார் யாருக்கு எப்படியெல்லாம் பாசிட்டிவாக அமையுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஓட் பேங்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைனல்ஸ் போக முடியும். அதனால் உங்களுக்கு வந்து செம்ம லக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை மட்டும் ஜெயிச்சிட்டா போதும், எப்படி இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக உள்ளே போயிடலாம். இதுக்கிடையில் வந்து உள்ள ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் பல டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. யாரா அடுத்தது போகுது, அடுத்தது பணப்பெட்டி யாரா எடுக்க போகிறது, அப்படி இப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ வந்து ஓரமாக வச்சுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து தெளிவாக அட்வைஸ் கொடுக்குறாரு. நான் பொறுத்ததுன்னு பார்க்க போகிறேன் யார் வந்து இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வந்து ஜெயிக்க போகிறீங்க அப்படின்ட்டு. சரி, பார்ப்போம் யார் தான் அந்த லக்கி வின்னர் அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் இப்போ டிக்கெட் டு ஃபினாலே வந்து ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனல் லிஸ்ட்டில் வந்து உங்களோட பேர் வந்து இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து 10 பேர் இருக்காங்க. அடுத்து வந்து அடுத்த வீக்கு மேபி டபுள் எவிக்ஷன் இருக்கலாம், சிங்கிள் எவிக்ஷனும் இருக்கலாம். பணப்பெட்டி எடுத்துகிட்டு ஒரு ஆள் போயிடுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து 6 பேர் பண்ணியிருந்தாங்க ஃபைனல் வீக்குக்கு. இந்த டைம் வந்து 8 பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் ஒரு எவிக்ஷன், அதுக்கப்புறம் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 8 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யார் டிசர்வாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன், ஜாக்லின், சௌந்தர்யா, ராணவ், தீபக், மஞ்சரி இவங்க எல்லாமே கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்காங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் வந்து ஜெயிச்சு ஃபைனலுக்கு போக போகிறாங்க அப்படின்ட்டு.